நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருவோம் இப்படி இருக்குன்னு சொல்லி. ஓ ரொம்ப சுடுவது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அந்த வெளிப்பகுதி வந்து நல்லா கிறிஸ்பியாகியும் உள்ளுக்குள்ளே வந்து நல்லா சாஃப்டாகியுமே இருக்குது. ஹலோ மக்களே, எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இன்றைக்கி வாழைப்பழ போண்டா தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முதல்ல எங்களுடைய ஏவிஎன் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய சூப்பரான குக்கிங் வீடியோஸ் அண்ட் ட்ராவலிங் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் வந்து இன்றைக்கி வாழைப்பழ போண்டா வந்து செய்ய போகிறோம். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க செய்முறை வந்து பார்த்துடலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் வந்து நாங்கள் முதல்ல பார்த்துக்கொள்ளலாம். பாருங்க, நான் வந்து இந்த கப்பால் ஒரு சுண்டு கோதுமை மாவு வந்து எடுத்துருக்கிறேன். இதை நல்லபடியாக வந்து அரிச்சு எடுத்துருவேன். அரிதட்டில் போட்டுடலாம். அரிதட்டில் போட்டுட்டு நாங்கள் வந்து கையாலேயே வந்து நல்லபடியாக அரிச்சு விட்டுருவோம். கோதுமை மாவு வந்து அரிச்சு எடுத்தாச்சு. நாங்கள் இதோட வந்து ஒரு வாழைப்பழம் வந்து சேர்த்துக்கொள்ள போகிறோம். ஓகே, வாழைப்பழத்தை வந்து சேர்த்துடுவோம். ஓகே, இதோட வந்து அப்பச்சூடா வந்து ஒரு கொஞ்சம் போட்டுடலாம். தேவையான அளவு சீனி வந்து சேர்த்துக்கொள்ளுவோம். இனிப்பு வந்து கூடவே இருந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் டேஸ்ட் வந்து கூடவே இருக்கும். ஸோ நான் வந்து தேவையான அளவு சீனி வந்து சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளலாம். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லபடியாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நாங்கள் வந்து இதுக்கு வந்து தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த வாழைப்பழத்துலேயே வந்து அப்படியே அந்த மாவு வந்து குழைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ தண்ணி வந்து காணாததுக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து விட்டுக்கலாம். ஸோ சூப்பராகவே இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த வாழைப்பழ போண்டா வந்து பிடிக்குமென்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியான ஒரு ரெசிபி. டீ டைமில் வந்து நாங்கள் இந்த போண்டா வந்து சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வந்து குழச்சி கொள்ளலாம். எங்களோட ஏவிஎன் சேனல் வந்து பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய குக்கிங் வீடியோஸ், ட்ராவலிங் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ரெசிபி வீடியோஸ் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் அதுக்கிட்ட மாதிரி வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். ஓகே பாருங்கள், அப்படியே வந்து குழைச்சி கொண்டு இருக்கலாம். இதுக்கு ஈரப்பதத்துலேயே வந்து இது மாவு வந்து குழைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து காணாததுக்கு வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கொள்ளலாம். ஓகே, இதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி குழைச்சி கொள்ளுவோம் பதத்துக்கு ஏற்ற மாதிரி. சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைகள் எல்லாமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே பாருங்கள், குழைச்சாச்சு. இந்த பதத்தில் வந்து குழைக்க வேண்டி நாங்கள் வந்து மாவை வந்து போடும்போது இப்படி போடக்கூடிய மாதிரி. இது வந்து நான் கொஞ்சம் நேரம் விட்டோம்னு சொன்னால் இது இருக்க சீனியுமே வந்து கரைஞ்சி எங்களுக்கு வந்து இது போண்டா வந்து சுடுறதுக்கு ஏற்ற பதத்தில் வந்துடும். ஸோ அதால் வந்து நான் இன்னும் தண்ணி சேர்க்கலை. அப்படியே வந்து நாங்கள் ஒரு 5 நிமிஷம் வந்து இதை அப்படியே ஊற வச்சிடலாம். சட்டியை வந்து சுட பண்ணிவிட்டு நாங்கள் வந்து தேவையான அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஓகே, எண்ணெய் கொதித்து வந்த பிறகு நாங்கள் வந்து போண்டா வந்து சுட ரெடி பண்ணிடலாம். ஓகே பாருங்கள், எண்ணெய் வந்து கொதித்து வந்துட்டுது. இப்போ நாங்கள் வந்து இந்த கையில் வந்து ஈரத்தை நாங்கள் நினச்சி இந்த மாவை வந்து எடுத்து இப்படி உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டு நாங்கள் வந்து இந்த எண்ணெய்க்குள்ள வந்து போட்டுடுவோம். ஓகே பாருங்க, ஒன்று ஒன்றா வந்து போட்டுருவோம்.
ஓகே பாருங்க பொரிஞ்சு வந்துருக்கு. நாங்கள் வந்து உடனே திருப்பக்கூடாது, பிஞ்சிடும். நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி பார்த்துக்கலாம். ஓகே பாருங்க இந்த கலரில் வருது. நல்லா கருக விடக்கூடாது. நாங்கள் வந்து ஒரு பொன் கலரில் வரைக்கில் எடுத்தோம்னு சொன்னால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுருவோம். ஓகே பாருங்கள் புரிஞ்சு வந்துட்டுது. நாங்கள் வந்து இந்த கலரில் வந்துச்சுன்னு சொன்னால் ஓகே எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். ஓகே நாங்கள் வந்து இதை வந்து எடுத்துடுவோம். எண்ணெயை வந்து நல்லா வடிச்சிட்டு எடுத்து நாங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கொள்ளலாம். பாருங்க சூப்பர் டேஸ்டியான வாழைப்பழ போண்டா 5 நிமிஷத்துலேயே வந்து ரெடி ஆகிட்டுது. சூப்பராக இருக்குது. பார்க்க இந்த வாசம் வரும்போதே அதையே சாப்பிடணும் போல இருக்குது. சுட சுட போண்டா வந்து ரெடி ஆகிட்டுது. ஓகே நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓ ரொம்ப சுடுவது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அந்த வெளிப்பகுதி வந்து நல்லா கிறிஸ்பியாகியும் உள்ளுக்குள்ளே வந்து நல்லா சாஃப்டாகியுமே இருக்குது. இனிப்புமே வந்து போதுமே இருக்குது. ஸோ நீங்களுமே வந்து வீட்டில் ரெடி பண்ணுங்க. இன்னும் சூப்பராக ரெடி பண்ணலாம். வந்து தென் பை.